இன்னைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பிருந்தா அதுக்கடுத்து நம்ம கார்த்தி வந்து லவ் பண்ணுறாங்கல்ல, அத வீட்ல சொல்லி அவங்களுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணி வந்து அதிரடியான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு வள்ளிக்கிட்ட வந்து, "வள்ளி இன்னும் வந்து கார்த்திக் வந்து வயசாகிக்கிட்டே போகுது. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வள்ளி வந்து சொல்றாங்க, "ஆமாண்ணே, நானே உன்கிட்ட சொல்லலாம்னு நெனச்சேன். கார்த்தியை விட சின்ன பையன் மாறன். அவனுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து முடியாம இருந்தா என்ன என்ன நெனப்பாங்க? அதனால அவனுக்கும் வந்து கல்யாணத்த முடிச்சு வைக்கிறது தான் நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி வள்ளி, உனக்கு தெரிஞ்ச ஆள்ட்ட சொல்லு. நல்ல பொண்ணு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாரி எந்த பொண்ணா இருந்தாலும் பேசி முடிச்சிருவோன்னு சொல்லிரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கார்த்தி வந்து அந்த பக்கம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஐயய்யோ! என்ன இவங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே! நம்ம வேற வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத சொன்னாலும் அப்பா எப்படி எடுத்துக்க போறாரு? என்ன ஏதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வள்ளி சொல்றாங்க, "ஆமாண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாரி ஆல்ரெடி வந்து நல்ல மருமக தான் அமைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி கார்த்திக்கும் அமைச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சரி, சரி, இத பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இத வந்து மாறன் வந்து பார்த்துடுறாங்க. "என்னடா கார்த்திக் வந்து பொண்ணு பார்க்க போறாங்களா? கார்த்தி தான் வந்து லவ் பண்ணுறானே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா கூப்பிட்டு பேசுகிறாங்க. வீரா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாரி சொன்னோடனே, "சொல்லு." அப்படிங்கிற மாரி அவங்க கேட்டவுடனேயும், "இல்ல, கார்த்தி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னது, நம்ம கார்த்தியா? யார?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்காங்க. "அத சொன்னா நீ தப்பா எடுத்துக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொன்னோடனே, "சொல்லு, அவர் லவ் பண்ணுறத நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போகிறேன்?" அப்படிங்கிற மாரி சொன்னோடனே, "இல்ல, அது வந்து உன் தங்கச்சி தான் லவ் பண்ணுறான்." அப்படிங்கிற மாரி வந்து மாறன் வந்து சொல்லிடுறாங்க. "ஏன் தங்கச்சிவா? பிருந்தாவா?" அப்படிங்கிற மாரி ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, அன்னைக்கு கூட வந்து திருவிழால வந்து வளையலெல்லாம் எடுத்து குடுத்துருந்தான். கவனிச்சியா நீயி?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா, அது வந்து கடைக்காரர் குடுத்தாங்கன்னு சொல்லி தானே குடுத்தாரு." அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இல்ல, அது அவன் தான் வாங்கி குடுத்தான். அதான் நான் சொன்னேன். ஒரு லவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன்ல. அது இவங்க தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது? தெரிஞ்சா ஏதாவது திட்டுவாங்களோ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல, அப்பாட்ட சொன்னா அப்பா புரிஞ்சுக்கிருவாரு. உங்க அம்மாவுக்கு ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, எங்க அம்மாலாம் சரின்னு தான் சொல்லும். கார்த்தி மாரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது அபூர்வம் தானே." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம வீராவும் சொல்றாங்க. "சரி, அப்படின்னா உங்க அம்மாட்ட ஏதாவது பேசி சொல்லி சும்மாவாவது இங்கே வீட்டுக்கு வர சொல்லு. எல்லார் முன்னாடி வச்சு அந்த விஷயத்த வந்து பேசி முடிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீரா வந்து, "அம்மா, நீ வந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வாரியாம்மா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய், அந்த கண்மணி என்னடி பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அவன் கண்மணி போய் மாறன் வந்து கூட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏன் அந்த தம்பி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? அவன் வந்து நம்ம வீட்டையே கெடுக்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா. அவளெல்லாம் வெளியில் தனியாக விட்டா தான் அவளுக்கு வந்து புத்தி வரும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா விடுமா, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் வந்து வீட்டுக்கு வாரீங்களா? நீயும் இருந்தால் வாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரிடி, சரிடி, வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாயங்காலம் வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வீரா, மாறன் 2 பேருமே சேர்ந்து, "அப்பா, நீங்கள் வந்து கார்த்திக் வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல அவனோட கல்யாணத்துக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமா, வள்ளிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. "அதான் நான் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டேன். அவனுக்கு வந்து ஏற்ற பொண்ணு தான். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. நானும் வீராவும் சேர்ந்து தான் அந்த பொண்ணையும் பார்த்துருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கார்த்திக் வந்து தூக்கி வாரி போட்டுது. பிருந்தாவும் அப்படி தான் நின்றுட்டு இருக்காங்க. "என்னடா, நம்ம கல்யாணத்தில் இவ்வளோ வேகமாக வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னடானா இங்கே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வெளியிலே சொல்ல முடியாமல் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து பிருந்தாக்கும் மூஞ்சியே சுருங்கி போச்சு. "என்னடா இப்படி ஆயிடுச்சே?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "சரி, இந்தாங்க ஃபோட்டோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பேசிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து பிருந்தாவோட ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜி வந்து வாங்கி பார்க்காங்க. "நான் தான் பார்ப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்காங்க. பார்த்துட்டு, "அட, இதான் பொண்ணா? சூப்பரால இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன்கிட்ட வந்து கொடுக்காங்க. ராமச்சந்திரன் அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து சந்தோஷமாயிருது. "பரவாயில்லையே, கரெக்டாக தான் பேசியிருக்கான். நானே வந்து இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிருந்தா வந்து கார்த்திக் முடிச்சு வச்சுட்டா ஒரே குடும்பத்துக்குள்ளே எல்லாம் சந்தோஷமாக இருந்துருவாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மாறன் அதை தான் யோசிச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோவ வந்து வள்ளி எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து, "ஏம்மா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து நம்ம வீராவோட அம்மாகிட்ட கேட்குறாங்க. "கேளுங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "உன்னோட கடைசி பொண்ணு பிருந்தாவ என் பையன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பமா?" அப்படின்னு கேட்டோனே அவங்களுக்கு சந்தோஷமாயிருது. எனக்கு வந்து முழு விருப்பம்ண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. "சரிம்மா, அடுத்து கூடிய சீக்கிரம் வந்து எப்போ நல்ல நாள் வருதோ, அதிலேயே வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணத்த முடிச்சு வச்சுருவோம்."
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் முடிவு எடுக்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் பயங்கரமான சந்தோஷமாயிடுது. எப்படியோ பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு, நம்ம சொல்லாமலே வந்து மாறன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டா நம்ம கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஆல்ரெடி வீரா வந்ததே எனக்கு பிடிக்கல, இப்போ என்னடான்னா பிருந்தாவையும் இந்த கூட்டத்தில் தள்ளி விட பார்க்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் ஏம்மா, இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன், கார்த்தி வந்து பிருந்தாவோட கழுத்தில் வந்து தாலி கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சபதம் எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.